மதுரை மேலூர் சட்டசபை தொகுதியில் மொத்தம் 1,88,974 வாக்குகள் பதிவாகின. மதுரை விவசாய கல்லூரியில் ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. 14 சுற்றுகள் முடிவில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் விஸ்வநாதன் 60,080 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தாவேகா வேட்பாளர் மதுரை வீரன் 57,356 வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் சிட்டிங் எம்எல்ஏ பெரிய புள்ளான் செல்வம் 56,744 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டார். கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு மேலூர் தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றியது. அதன் பிறகு மேலூர் அதிமுகவின் கோட்டையாக பார்க்கப்பட்டது. இந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கடைசி நிமிடத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் விஸ்வநாதன். அவருக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஊருக்குள் ஓட்டு கேட்டு வரக்கூடாது என கண்டிஷன் போட்டனர். கடும் எதிர்ப்புகளை மீறி விஸ்வநாதன் பொது தொகுதியில் போட்டியிடும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த தனக்கு ஆதரவு தர வேண்டும் என பட்டிதொட்டியெல்லாம் கடுமையாக பிரச்சாரம் செய்தார். இதன் விளைவு தமிழ்நாட்டிலேயே முதல் வெற்றி வேட்பாளராக விஸ்வநாதனை முதல் நபராக தேர்தல் கமிஷன் அறிவித்தது. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளரை விட 2,724 வாக்குகள் பெற்று வெற்றிக்கனியை தட்டிப்பறித்தார். 35 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மேலூரில் இலையை வீழ்த்தி கை உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முக்கிய காரணம் தாவேகா வேட்பாளர் மதுரை வீரன் மற்றும் சசிகலாவின் அஇஅதிமுக வேட்பாளர் சோனியா காந்தி ஆகியோர் அதிமுகவின் வாக்குகளை மொத்தமாக அள்ளியதால் அதிமுக வெற்றியை இழந்தது குறிப்பிடத்தக்கது.